மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை ரொம்ப சிறப்பாக கையாண்டுக்கிட்டு இருக்கார். அதாவது எதுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தணுமோ அதுக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது. அதாவது வகுப்பு விஷயத்துக்கு நீதிமன்றம் போனாங்க தாவேக்கா, அப்புறம் என்ன வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது இல்லாமல் நம்ம 6 விஷயத்துக்கு நீதிமன்றத்தை அணுகிட்டு இருக்கோம். இந்த 6 விஷயத்துலையுமே நம்மளுடைய அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நமக்கு சாதகமான பல்வேறு விதமான விஷயங்கள் வர்றதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் நம்மளை பற்றி குறை பேசுகிறதும் நம்மளை பற்றி புரணி பேசுகிறதும் தான் அவங்களோட பிரதானமான விஷயமா இருக்குது. நம்ம தலைவர் இப்படிப்பட்ட செயல்பாடுலாம் செய்கிறார், இதை யாராவது மக்கள்கிட்ட சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. ஒரு தாவேக்காவோட தொண்டனா இதை நான் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டிய மைய நோக்கத்தை நோக்கி நகர்றதுக்கான காரண காரியங்களாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஆழமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ என்னுடைய முதல் பாயிண்ட், நம்ம என்னைக்கு அந்த கொடியை அறிவிச்சோமோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சி, அவங்களுடைய யானை பார்த்தீங்கன்னா நம்ம கொடியில் இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க. வழக்கோட இடைக்கால தீர்ப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மறுபடியும் நாங்கள் வழக்கு போடுவோம், ஏன்னா வேறு சில பேரை பார்த்தீங்கன்னா இணைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க வழக்கு போட்ட மாதிரி எந்த விதமான செய்தியும் இல்லை. இதே மாதிரி பேரலாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த வணிக முத்திரையை பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். அதாவது நம்ம மாநாடு முழுக்க கொடி கட்டணும், நம்மளுடைய பொதுக்குழு நடந்துச்சு, செயற்குழு நடந்துச்சு, எங்கேயுமே இவர் நம்ம கொடியை பார்த்தது கிடையாது போல. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் வழக்கு போட்டார். இவரோட வழக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போடும்போது இவர் இப்போ ஒரு விஷயத்துக்காண்டி நீதிமன்றம் போயிருக்காருல, அப்போ நீதிமன்றம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நமக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பும்ல, அந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி எப்படி கையாண்டிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம கட்சி ரொம்ப தெளிவாக சொல்லுது. இவர் பார்த்தீங்கன்னா வணிக முத்திரை வச்சிருக்காரு, அதை பதிவு செஞ்சிருக்காரா? ஆமாம், பதிவு செஞ்சிருக்கார். நாங்கள் வணிக பயன்பாட்டுக்காண்டி இந்த கொடி வச்சிடல, இவர் வணிக முத்திரை வச்சிருது வணிக பயன்பாட்டுக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கொடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். இந்த கொடியில் பயன்படுத்தப்பட்ட அத்தனைக்குமே எங்கள்கிட்ட கொள்கை ரீதியான விளக்கத்தை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறோம். எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டு கொடி வச்சுக்காது. அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கை சித்தாந்தம் அத்தனை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் நாங்கள் கொடியை பயன்படுத்துகிறோம். இந்த கொடி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்லாம் போட முடியாது, காப்புரிமைலாம் போட முடியாது. ஏன்னா இவங்க வணிக பயன்பாட்டுக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய கொள்கை கோட்பாடை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காண்டி இந்த கொடியை டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் இந்த கொடியை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கொடி பற்றிய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்காரு. இந்த மாதிரி வழக்கெல்லாம் உள்நோக்கத்துக்காண்டி போடப்பட்ட வழக்கு. சும்மா அந்த வழக்கை விடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அபராதம் போட்டு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க. இவர் தப்பான காரணத்துக்காண்டி வந்திருக்காருன்னு சொல்லி தள்ளுபடி மட்டும் பண்ணிடாதீங்க, அதற்கு பிளஸ் அபராதம். ஏன்னா நீதிமன்றத்தை நேரத்தை உட்காந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அபராதத்தோட தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வேலிடான பாயிண்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வழக்கறிஞர் அணி வச்சிருக்கு. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா என்னப்பா கொடி பிரச்சனையா, நான் சந்திக்கிறேன், அடுத்து என்ன வேற எதுக்கு வர, அதுக்கு நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கொடி விஷயத்தை ரொம்ப சிறப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ 2வது விஷயம், கொடிக்கம்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம கொடிக்கம்பத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட முகத்தை அந்த புல்டோசர் வச்சு அப்படியே போட்டு இடிப்பாங்க, இடித்து நம்ம அப்படியே ஒரு மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதை என்னால் சொல்ல முடியல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயத்தை பண்ணாங்க. ஏன்னா இது மதுரை ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே, அதாவது இந்த புது இடத்துல பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு போட்டாங்க. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுகிட்டு இருந்துச்சு. இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மேல்முறையீடு போனாங்க. வேற யாருக்காவது பஞ்சாயத்து இருக்கா இந்த மாதிரி கொடிக்கம்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எங்களுக்கு பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லி தாவேக்காவும் இந்த வழக்கில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கொடி வச்சுக்கிறது எங்களுடைய கொள்கை கோட்பாடை பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காண்டி நாங்கள் கொடிக்கம்பம் வச்சுருக்கோம். அந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடிய இந்த விஷயமானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதெல்லாம் உட்காந்து ரொம்ப யோசிச்சு பேச வேண்டிய விஷயம். 3 நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை விசாரிக்க போகிறாங்க. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கொடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அந்த கொடிக்கம்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எங்களையும் சேர்த்துங்க, நாங்களும் இதில் வாத பிரதிவாரங்கள் வைக்கிறோம். ஏன்னா ஜனநாயக உரிமையை நாங்கள் காக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எங்கள் தோழர்கள் பார்த்தீங்கன்னா பகுதி முழுக்க கொடி வச்சு எங்கள் கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அத்தனையுமே தடை பண்ணுற மாதிரி இருக்குது. ஊரிய அனுமதியோடு தான் நாங்கள் கொடிக்கம்பம் வைக்கிறோம்னு சொல்லி வேலிடான சில பாயிண்டை வச்சு இந்த கொடிக்கம்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது உத்தரவு போடணும்னா எங்களை கேட்காம எந்த ஒரு உத்தரவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட்டோட ஆர்டரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற சில கொடிக்கம்பங்கள் அகற்றக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லை. ஆகஸ்ட் 5க்கு முன்னாடி யார் தாக்கல் பண்ணுறாங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட கொடிக்கம்பத்தை நாங்கள் விசாரிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாய்ப்பை நம்ம ரொம்ப சரியாக கையாண்டிருக்கோம். ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் சண்டை செய்யும் போது நம்மளும் அதில் இணைஞ்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு விசிகாவும் அங்கே இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 3 விதமான கட்சிகள் அங்கே இணைஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், வேற எந்த கட்சிகள் அதில் இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த ஜனநாயக போராட்டத்தில் தாவேக்காவும் தன்னுடைய பங்களிப்பை இங்கே செலுத்தியிருக்கு அப்படிங்கிறது
என்னுடைய 2வது பாயிண்டா இருக்கு. இப்போ 3வது, அதாவது பேசக்கூடிய எழுதக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் நடக்கும்போது நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கறிஞர் இனிய முன்ஜாமீன் எடுத்து நம்ம தோழர்களை காப்பாற்று அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமா தெளிவா இருக்காங்க. இதை எப்படி நான் உறுதிப்படுத்துறேன்னா, இப்போ இப்ராஹிம் ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, ராவுத்தர் இப்ராஹிம், அவர் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பெருசா கொதிச்சு பேசிட்டாப்ல. ஏன்னா நம்ம யாராலுமே அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல, நம்ம எல்லாருமே அதில் ரொம்ப ஒரு மாய் கடுப்பாயிட்டோம். அந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் தான் சொல்றேன், அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருமே டென்ஷன் ஆகும்போது இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்டவர், நம்ம கட்சியில் ஒரு பொறுப்பில் கூட கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசும்போது அவரை கைது பண்ணணும்னு சொல்லி இந்த ஆளும் அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துச்சு. அப்போ இப்ராஹிம் அவர்களை, நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்ட இப்ராஹிம் அவர்களை நமக்காண்டி பேசினார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவரை கைதிலேருந்து காப்பாற்றின ஒரு கட்சி தாவேக்கா தான். எனக்கு ஆதரவாக நீ பேசுறியாப்பா, உன் மேலே ஜனநாயகத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்களா, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அதில் தலையிட்டு சிடிஆர் அண்ணா உதவி மூலமாக இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அவர்கள் கைது செய்யாமல் காப்பாற்றினதுக்கு தாவேக்கா பிரதானமான காரணம். இப்ராஹிம் அவர்களே ஒரு சில இடத்துல அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எப்பா கட்சிக்கு வெளியே இருக்கிற என்னையே இந்த கட்சி இப்படி காப்பாற்றுது, பேசக்கூடிய எழுதக்கூடிய நபர்களை ரொம்ப நியாயமாக நீங்கள் பேசினீங்கன்னா கட்சி உங்கள் பக்கபலமாக இருக்கும், துணையாக இருக்கும். இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்கிறேன், பேசக்கூடிய எழுதக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்குமே கட்சி பக்கபலமாக துணையாக இருக்குது. என் ஆளை தொண்ணுனா என்னை தாண்டி தான் தொண்ணுன்னு சொல்லி என்னை தாண்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அணி பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்ஜாமீன் அப்படிங்கிற ஒரு காரணத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கைதை தடுக்கிறதுக்கான ஏராளமான வேலை பார்க்குறாங்க. இதனால நம்ம கட்சி தோழர்கள் ரொம்ப நாகரிகமாக ரொம்ப சரியாக பேசக்கூடிய மாநில பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் மற்ற அத்தனை பேருமே ரொம்ப சரியாக அவங்களுடைய வாதங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி கைது நடந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் இருக்காயா அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் நம்பிக்கையோடு பேசி கொண்டிருக்காங்க, எழுதி கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு இப்ராஹிம் அவர்களை நான் பெரிய உதாரணமாக சொல்லுவேன். இப்போ 4வது பிரதானமான விஷயம், நம்ம கட்சி எங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாலும் அவங்க மேலே கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழக்கு பதிவு செய்கிறது ஒரு பிரதானமான வேலையாக வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் 200 பேர் மேலே பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணிட்டாங்கன்னா ஊரிய அனுமதி பெறலாம். ஊரிய அனுமதி போக்குவரத்துக்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சில பேர்ட்ட பேசும்போது எனக்கு கிடைச்ச தகவல். ஆனால் இது எதுவுமே பார்க்காம வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் ஆழமாக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா கோவையில் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடுக்கு போனார் பார்த்தீங்களா. அந்த பூத் கமிட்டி மாநாடுக்கு போகும்போது ஒரு பெரிய ரோடு ஷோ மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உருவானுச்சு பார்த்தீங்களா. அந்த ரோடு ஷோக்கு பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. நம்ம அண்ணன் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஷூட்டிங் காட்டி போனார் பார்த்தீங்களா. அந்த ஜனநாயகன் ஷூட்டிங்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட்டத்தை கூட்டிட்டாங்கன்னு சொல்லி மதுரையோட தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி விஷயம் மட்டும் கிடையாது தோழர்களே. இங்கே நான் சொல்கிறது அதுதான். அதை தாண்டி நம்ம கட்சிக்காரங்க களத்தில் வேலை செய்யக்கூடியவங்க அவ்வளவு இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனையும் நமக்கு முன்னாடி நின்று டிஃபெண்ட் பண்ணுற ஒரு இயக்கமாக யார் இருக்காங்கன்னா, ஒரு பெரிய குழுவாக யார் இருக்காங்கன்னா முழுக்க வழக்கறிஞர் தான் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிற தகவல் அத்தனையுமே மீடியாவுக்கு வராது. ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த கும்மிடிப்பூண்டி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மனு கொடுத்தாங்கல்ல, அதுக்கு கூட வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையுமே நமக்கு முன்னாடி நின்று தடுக்கிறது வழக்கறிஞர் அணி. ஏன்னா நம்ம தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. எனக்கு ஆதரவாக ஒருத்தன் வந்தானா அவன் மேலே ஜனநாயகத்துக்கு எதிராக வழக்கு நடந்துச்சுன்னா அந்த வழக்கை உடைக்கிறது தான் என்னுடைய பிரதானமான வேலை. ஏன்னா அவன் என்ன நம்பி வந்திருக்காங்கிறதுல தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்படிங்கிறத நான் இங்கே ஆழமாக தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நமக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எங்கேயாவது அனுமதி மறுத்தாங்கன்னு வைங்களேன். இந்த அஜித்குமார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட நமக்கு எப்படிப்பட்ட வெற்றி கிடைச்சது தெரியுமா நீதிமன்றத்தில். ஏன்னா இவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர் மட்டும் இறக்கலை, இவர் மாதிரி 24 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை அனுமதி மறுக்குது. நம்ம முதல் தடவை வந்து லொக்கேஷன் சரியில்லைனாங்க, லொக்கேஷனை மாற்றிட்டு மனு கொடுத்தோம். 2வது தடவை மறுத்த பிறகு நம்ம நீதிமன்றத்தை அணுகணும். நீதிமன்றம் நமக்கு எவ்வளவு சாதகமான உத்தரவு போட்டிருக்கு தெரியுமா. எப்பா இன்னைக்கு நீ நீதிமன்றம் வந்திருக்க, இன்னைக்கு கணக்கு பண்ணி உனக்கு நான் அனுமதி சொல்ல மாட்டேன், நீ முதல்ல இந்த விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்ட பாத்தியா, மனு கொடுத்த பாத்தியா, அன்றைய நாளை கணக்கு பண்ணி 15 நாளுக்குள்ள இந்த கட்சிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம சந்திக்கும் போது அனுமதி மறுப்புன்னு இருந்தால் கூட நம்ம நீதிமன்றத்தை அணுகி அந்த விஷயத்தை அத்தனையுமே சாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நின்று இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். இந்த புதிய தலைமுறையெல்லாம் போட்டாங்க, அனுமதி வாங்காமே தாவேக்கா வேலையை நடத்திக்கிட்டு இருக்கு, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி இந்த மாநாடு நடத்த போறாங்க, இன்னும் காவல்துறை அனுமதியே கொடுக்கல, பெரிய குழப்பமா இருக்குல்ல. ஏன்னா நமக்கு
பெரிய ஸ்ட்ராங்கான வழக்கறிஞர் நம்ம அண்ணன் உருவாக்கி வச்சிருக்காரு. 5000 வழக்கறிஞர் இருக்காங்க, எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த 5000 வழக்கறிஞரை நம்பி தான் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அனுமதி அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் கொடுக்கும்போது இங்கே வேலை ஆரம்பிச்சிட்டார். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், எப்படியும் அனுமதி மறுக்க போட நான் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் சண்டை செஞ்சுக்கிறேன்னு சொல்லி கோர்ட்டை சரியாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற வார்த்தையை இந்த வீடியோட டைட்டிலையும் தம்மையிலையும் நான் பயன்படுத்துறது காரணம் என்னன்னா, கோர்ட்டை எப்படியெல்லாம் அணுகுனா நமக்கு சரியான சாதகமான விஷயம் வரும்னு சொல்லி அண்ணனுக்கு தெரிஞ்சதுனால தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுக்கு இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கலாம், பரவாயில்ல கோர்ட்டுக்கு போய் நம்ம எதுவாக இருந்தாலும் அங்கே போய் சண்டை செஞ்சுக்கலாம்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கார். அதை தாண்டி கடைசியாக மிக முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். கட்சிக்காரங்க கட்சியோட கொடிக்கம்பம் இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்டை பயன்படுத்தினார்ல, அதே மாதிரி மக்கள் பிரச்சனைக்கும் கோர்ட்டை அணுகிறார், வகுப்பு விஷயத்தில் கோர்ட்டை அணுகிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அஜித்குமார் மாதிரியே இறந்து போன நம்மளை நம்பி வந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உதவி செஞ்சு ஒரு நல்ல வழக்கறிஞரை வச்சு இப்போ இறந்து போன அந்த 24 பேரில் நம்மளை நம்பி யார் வந்திருக்காரோ அத்தனை பேருக்கும் சரியான நீதியை உறுதிப்படுத்துறதுக்கு அத்தனை பேருக்கும் வழக்கறிஞர் போட்டு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கார் எங்க மனித உரிமை ஆணையத்தில். ஏன்னா காவல்துறையால் ஒருத்தர் கஸ்டடியிலே அடித்து கொல்லப்படுறான்னா அது மனித உரிமை மீறல். அதை யார் எடுத்து நம்ம சண்டை செய்யணும்னா மனித உரிமை ஆணையத்தில் தான் நம்ம சண்டை செய்யணும். இவங்க யாருக்குமே ஏன் இவங்கெல்லாம் அந்த செய்தியெல்லாம் வெளியே தெரியல, ஏன்னா இவங்களுக்கு ப்ராப்பரான வழக்கறிஞர் இருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு எதுவுமே இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் உணர்ந்த நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழக்குக்கும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த 24 பேரில் எத்தனை பேர் நம்மளை நம்பி வந்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு வழக்குக்கும் ஒவ்வொரு வழக்கறிஞர் போட்டு அந்த வழக்கறிஞர் சரியான முறையான வழக்கறிஞராக பார்த்து போட்டு அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான உதவி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்தாரு மட்டும் அவன் அண்ணன் விட்டு போல, மேடையில் ஏற்றிட்டு ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மட்டும் விட்டு போல, அத்தனை பேருக்குமே நான் முன்னாடி சொன்னபடி மனித உரிமை ஆணையத்தில் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே எப்போ பிரச்சனை வந்தாலும் நம்ம கரெக்டாக நீதிமன்றத்தை ரொம்ப சரியாக கையாண்டுகிட்டு இருக்கோம். ஏன்னா ஜனநாயகத்தின் அடிப்படையில் நம்ம கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், அரசியலமைப்புக்கு உட்பட்டு நம்ம கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். போராட்டம் 1 மணி நேரமா, 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடியே நான் முடிச்சிடறேன். பரந்தூருக்கு உள்ளே போகக்கூடாதா, வெளியே நின்று பேசிட்டு போகிறேன், இங்கே அனுமதி மறுப்பா, இங்கே நான் போராட்டம் பண்ணிக்கிறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நான் வந்து அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேரில் தடையை உடைச்சு பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். அந்த மனுஷன் தடையை உடைச்சானா தமிழ்நாடு தாங்காது. அதனால தன்னால் முடிஞ்ச அளவு காமன் கூலாக பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நான் ஆழமாக தெளிவாக சொல்கிறேன். எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் நீதிமன்ற கதவை தட்டுறாரு. நீதிமன்றம் நமக்கு சாதகமான ரொம்ப தீர்க்கமான உத்தரவுகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல கடமைப்பட்டது. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவி கேஸ் அந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.